பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. சித்துவுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்காம போனதுனால தான் அவன் அடுத்த கட்டம் போனான். அது கிடைக்காம போச்சு. அது இருந்திருந்தா அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கான ஒரு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தான், சினிமா பண்ணிடணும்னு. அதே மாதிரி டிவியில் அவனுக்கு அப்போ சன் டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நம்மள்ட்டையும் போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வருமானமா இருந்துச்சு. அடுத்த வருமானத்துக்கும் பிரச்சனை இல்லைன்ற இருக்கவரையும் சூழல் இருக்கவரையும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தேவை ரொம்ப அதிகமாகுது. எல்லா தேவையும் பிளாக் ஷீப்பால ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது. அப்பதான் அவன் இந்த ஐடியாவை சொன்னான், டேய் நான் பேசாம சேனல் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா, தாராளமா பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருந்து தான் அந்த சேனல் ஆரம்பிச்சது. 3 மாசம் வரலையும் விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள தான் இயங்கவே செஞ்சது. அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் டீம் பெருசாக்கணும் இது அப்படிலாம் வரும்போது, நான் வெளில போறேன்ப்பா, அங்க போய் இன்னொரு ஆஃபீஸ் பார்த்திருக்கேன்ப்பான்னா தாராளமா பண்றா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவலா எடுத்த டிசிஷன். ரெண்டாவது, அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனை நீ இங்கேயே இருக்கணும், நீ எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்றதே பெருங்குத்தம்னு நினைப்பேன். இன்னைக்கும் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப். ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாம தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏத்துக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல ரொட்டீன்குள்ள ஒருத்தனா சாப்பிடுற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்கணுன்ற ரொட்டீன்குள்ள மக்கள் வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனா பார்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்னொருத்தர் போனாலே அதுக்கு இப்ப தமிழ்லைன்ல 2 பேர் போட்டோ போட்டு சண்டையா அதெல்லாம் நாங்களே போட்டுட்டோம். நீங்களே 2 பேரும் சண்டையா அப்படின்னு போட்டோம். அது என்ன வேற யாரோ தம்ப்நெயில் போடுறது, நம்மளே தம்ப்நெயில் போடுவோம். அது கார்த்திக் வந்து கேள்வி கேட்பாரு, அவர் கேட்கறதுக்கு நீங்களே நான் இருங்க ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்க. ஆக்சுவலா சித்துவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி படம் ஒன்று கமிட் ஆகிறதா இருந்து, அப்படி போயிருந்தா அந்த படத்துக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்படி போயிருந்தா அவன் விளாகே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், லைஃப்ல கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. சித்துவுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்காம போனதுனால தான் அவன் அடுத்த கட்டம் போனான். அது கிடைக்காம போச்சு. அது இருந்திருந்தா அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கான ஒரு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தான், சினிமா பண்ணிடணும்னு. அதே மாதிரி டிவியில் அவனுக்கு அப்போ சன் டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நம்மள்ட்டையும் போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வருமானமா இருந்துச்சு. அடுத்த வருமானத்துக்கும் பிரச்சனை இல்லைன்ற இருக்கவரையும் சூழல் இருக்கவரையும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தேவை ரொம்ப அதிகமாகுது. எல்லா தேவையும் பிளாக் ஷீப்பால ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது. அப்பதான் அவன் இந்த ஐடியாவை சொன்னான், டேய் நான் பேசாம சேனல் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா, தாராளமா பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருந்து தான் அந்த சேனல் ஆரம்பிச்சது. 3 மாசம் வரலையும் விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள தான் இயங்கவே செஞ்சது. அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் டீம் பெருசாக்கணும் இது அப்படிலாம் வரும்போது, நான் வெளில போறேன்ப்பா, அங்க போய் இன்னொரு ஆஃபீஸ் பார்த்திருக்கேன்ப்பான்னா தாராளமா பண்றா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவலா எடுத்த டிசிஷன். ரெண்டாவது, அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனை நீ இங்கேயே இருக்கணும், நீ எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்றதே பெருங்குத்தம்னு நினைப்பேன். இன்னைக்கும் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப். ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாம தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏத்துக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல ரொட்டீன்குள்ள ஒருத்தனா சாப்பிடுற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்கணுன்ற ரொட்டீன்குள்ள மக்கள் வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனா பார்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்னொருத்தர் போனாலே அதுக்கு இப்ப தமிழ்லைன்ல 2 பேர் போட்டோ போட்டு சண்டையா அதெல்லாம் நாங்களே போட்டுட்டோம். நீங்களே 2 பேரும் சண்டையா அப்படின்னு போட்டோம். அது என்ன வேற யாரோ தம்ப்நெயில் போடுறது, நம்மளே தம்ப்நெயில் போடுவோம். அது கார்த்திக் வந்து கேள்வி கேட்பாரு, அவர் கேட்கறதுக்கு நீங்களே நான் இருங்க ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்க. ஆக்சுவலா சித்துவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி படம் ஒன்று கமிட் ஆகிறதா இருந்து, அப்படி போயிருந்தா அந்த படத்துக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்படி போயிருந்தா அவன் விளாகே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், லைஃப்ல கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்.